ஐயோ நாலுபடி கைய புடிடி. சின்ன பொண்ணு காப்பாத்துடி. ஏ வசதி பயப்படாதடி, சின்ன பொண்ணு கைய புடிச்சு மேல வாட்டி. ஐயோ சின்ன பொண்ணு காப்பாத்துடி. இப்போ நம்ம நாலுபடிய காணலக்கா, அவ எங்கிட்டு போனானே தெரியல. ஐயோ சின்ன பொண்ணு அவ இல்லாத பொண்ணா மாமியாக்காரி சும்மா விட மாட்டாடி. அதோட நம்ம தான் அவளை கூட்டிட்டு போய் ஏதோ பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நம்மள உருவா விட மாட்டா. ஏக்கோ 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 கை கடிச்சிச்சுக்கா, வாக்கா வாக்கா புடிச்சு இழுக்கா. இழுட்டி இழுட்டி அப்படித்தான் இழு. ஐயோ நாலு முடி எங்களையெல்லாம் விட்டு தண்ணில போயிட்டியே. ஏ இழுவே வந்தனா உன் கழுத்தை திரும்பிட. ஒழுங்கு மரியாதை வந்து இவளை புடிச்சு இழுடி வாடி, எல்லாரும் சேர்ந்துதான் மாட்டுவோம் சொல்லிவிட்ட. இழுத்து புடி ஐலசா, தூக்கி புடி ஐலசா, சீக்கிரமா இடு ஐலசா, தூக்கிட்டு வா ஐலசா, ஐலசா ஐலசா. அடியே நாலு முடிக்கு நாட்டம் நாக்கு தள்ளிக்கின்னு போது, உனக்கு என்ன பாட்டு கச்சேரி கேக்குதோ? மூடிக்கின்னு புடிச்சு இழுடி. இதாண்டி இழுவ சீக்கிரமா இழுட்டி. எக்கோ நாலு முடிக்கு மூச்சு பேச்சே இல்லக்கா, சீக்கிரங்க. ஐயோ அப்படின்னா அவ தண்ணிய பூரா முழுங்கி தள்ளி இருப்பாளே. அப்படிதான் அப்படிதான், இன்னும் கொஞ்சம் இழுங்க மேல வந்துட்டா. அப்படிதான் அப்படிதான், இன்னும் கொஞ்சம் இழுங்க மேல வந்துட்டா. இதுக்கு மேல இழுக்க முடியல சின்ன பொண்ணு, நானே கீழே ஊந்துருவோம் போல. ஐயோ நாலு முடி உனக்கு என்ன ஆச்சடி? ஏந்திருடி நாலு முடி ஏந்திரு. ஐயோ நாலு முடி தண்ணில ஊந்து செத்து போயிட்டாளா? ஏய் உன் வாயில வசம்ப வச்சு தேக்க. ஏடி அவ தண்ணி நிறைய குடிச்சிருப்பாடி, அவ வயித்துல ரெண்டு கையும் வச்சு அமுத்து. அப்படியாக்கா? ஏக்கா இப்படி அமுக்குட்டா? அப்படித்தான் அப்படித்தான் அமுக்கு, நல்லா வயித்துல போச்சு அமுக்கு. ஏக்கா எப்படி அமுக்குனாலும் அவ எந்திரிக்கவே மாட்டாக்கா. ஐயோ அப்ப நாலு முடி நம்மள விட்டு போயிட்டாளா? நாலு முடி எந்திரிச்சு வாடி, உன் புருஷனுக்கு எங்களால பதில் சொல்ல முடியாது. சீக்கிரம் வாடி நாலு முடி எந்திரிச்சு வாடி. வீட்டுல யாரையுமே காணா, அவங்க வீட்டுல சொல்லி விட்டுட்டியா? ஆமாக்கா எல்லாருக்கும் இப்பதாங்க சொல்லிவிட்டேன், இனிமே தான் எல்லாரும் வருவாங்க. அவ புருஷையும் காணா, அவ மாமியாக்காரையும் காணா, இப்படி அனாதையா படுத்துட்டு கிடக்காளே. ஏக்கோ அவங்க மாமியாக்காரி எங்க ரேஷன் கடைக்கு போயிருக்கான், சொல்லி விட்டுருக்கேன். உன்ன தெரியுமோ தெரியாதோ தெரியல, இன்னும் வரலக்கா. ஐயோ சின்ன பண்ணி எனக்கு பயமாக்குதுடி, நம்ம கூட தாண்டி அவ வந்தா, இந்த மாதிரி ஆயிடுச்சு. யாரு என்ன கேட்டாலும் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்னு ஒண்ணுமே புரியாத உட்காந்துட்டு கிடக்கேன். பயப்படாதக்கா, நாம என்னக்கா பண்றது? எல்லாரும் தண்ணி பிடிக்க தான் போயிருந்தோம். எதிர்பாராத விதமா இவ சேத்து உள்ள காலை விட்டுட்டா, அலையோ அடிச்சிட்டு போயிடுச்சு. நாம என்னக்கா பண்றது? அவளோட நேரம் அவ்வளவுதான். இப்படி ஒரு அல்பாயுசுல போவான்னு நம்ம நினைச்சு கூட பார்த்தோமா சொல்லு? அவ்வளவு சொல்லியே கேட்கலக்கா, நானே மொண்டு தாரண்டின்னு சொன்னேன். அவ்வளவு சொல்லியே கேட்காது இவளே இறங்குனா. இப்ப இவளே பலியாடா வந்து நிக்கிறா. ஐயோ என் மருமவளுக்கு என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் இப்படி கெடுத்துட்டு அழுதுட்டு கிடைக்கீங்க? என் சின்ன பொண்ணு என்னடி ஆச்சு? என்னாச்சு சொல்லு. ஆண்டி ஆண்டி எப்படி வளர்ந்துகிட்டவளே என்னடி ஆச்சு? என்னன்னு சொல்லிட்டு அழு. நீங்க இப்படி எல்லாம் அழுவுறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா கிடக்கு. ஏண்டி வசந்தி எந்திரிட்டி வசந்தி. ஐயோ இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஏன் இவ வேற இப்படி படுத்துட்டு கிடக்கா நடு வீடுல மல்லாந்துகிட்டு? ஏண்டி இழுவ நீ ஆச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எதுக்கு இப்ப 3 பேரும் கும்ப கூடி அழுதுட்டு கிடக்கீங்க? ஆண்டி நம்ம வசந்தி அக்கா செத்து போயிட்டா. என்னது என் மருமவ செத்து போயிட்டாளா? ஐயோ வசந்தியம்மா எந்திரிமா. இந்த மாமியார கூட நீ அம்மா மாதிரி இருப்பேன்னு சொல்லுவியே, இப்படி என்னைய விட்டுட்டு நீ ஒண்டியா போயிட்டியே. ஐயோ நான் உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் ரேஷன் கடைக்கு தானே போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஏன் இப்படி நடு வீட்டுல கிடக்குன்னு வந்து பார்த்தா உயிர் இல்ல நாடி இல்லைன்னு சொல்றாவுலே. சின்ன பொண்ணு அவ புருஷனுக்கு சொல்லிவிட்டியாடி? ஏக்கோ அந்த மனுஷனை தேடி பார்த்தங்க, எங்கேயும் கிடைக்கலக்கா. எங்கன்னா சாரைகர்ல ஊந்து கிடக்காரோ என்னவோ எதுவும் தெரியலக்கா. உன்னை நான் எப்படி எல்லாம் பார்த்தேன், எப்படி எல்லாம் வளர்த்தேன். என் முகலால உன்னை பார்த்தேன், இப்படி என்ன தனியா தவிக்க விட்டுட்டிய வசந்தி. நான் பெத்த மருமவளே எந்திரிச்சு வாடி. அடி கிழட்டு குட்டி, காலையில தான் அம்புட்டு சண்டை போட்டுக்கணும், 2 பேரும் முடிய புடிச்சு ஈத்து போட்டுன்னு கும்பிரிக்கினீங்க. இப்ப என்னடனா இவ பாசமடையில பொழியிற. இது எல்லாம் வசந்தி காதுல கேட்டு இருந்தா உனக்கு கண்டம் தொண்டம் வெட்டுதான். ஐயோ வசந்தி, இது எல்லாம் உன் காதுல உழுதா இல்லையா? அதுக்குள்ளதான் கண்ணை மூடிக்கிட்டியே. உன் மாமியார் எம்புட்டு பாசம் வச்சிருக்கான்னு இப்பயாவது தெரிஞ்சுக்கிடி வசந்தி. ஏன்டி என் மருமவளுக்கு என்னடி ஆச்சு சொல்லுங்க. உங்க கூட தானே அவ தண்ணி பிடிக்க வந்தா, இப்ப நீங்க 3 பேர் குத்துக்கலாட்ட வந்திருக்கீங்க. அவளை இப்படி கெடுத்துட்டு தூக்கிட்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லுங்க. என் மருமவளை என்ன பண்ணீங்க? இப்ப நீங்க சொல்லல நான் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஊர் பஞ்சாயத்துல புளிய மரத்துல வச்சு கட்டி போட்டு அடிக்க விடுவேன் சொல்லிட்டேன்.
ஆண்டி உங்க மருமவளுக்கு ஆனதுக்கு நாங்க ஒன்றும் பொறுப்பு இல்லை. நாங்க எல்லாம் தண்ணி பிடிச்சிக்கின்னு மேலே வந்துட்டோம். ஆனா இவன் மட்டும் போய் தண்ணி பிடிக்கிறோன்னு நடு ஆழத்துல போய் நின்னுக்கிட்டா. அதான் அலை வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு. இது நாங்க என்ன பண்ணுவோம்? சரிதான், நாங்க எல்லாரும் காப்பாத்தி தூக்கி எடுத்துட்டு வந்தா அவளுக்கு உயிரும் இல்லை நாடியும் இல்லை. என் மருமவளை எல்லாரும் தண்ணியில போட்டு அமுக்கிட்டு இப்ப என்ன கதையா விடுறீங்க? உங்க கதை ரீல் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும், இருங்க. எடி கோமதி, உன்னதானே அவ கோமதி அக்கான்னு உன்னையே சுத்தி 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 ஓடியாருவா. இப்ப ஏன்டி இப்படி ஆகி விட்டுருக்கீங்க இவளை? புள்ள வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது சொல்லு? இவ இப்படி ஆயிட்டான்னு நான் அழுவுறதா? இப்படி ஆயிட்டான்னு நான் மனசுக்கு ஆறுதல் சொல்றதா? நான் என்னத்தா பண்றது, எதுதா பண்றது? ஏக்கோ, நாங்க 4 பேர் சேர்ந்து தாங்க தண்ணி பிடிக்க போனோம். ஆனா இப்படி ஆகணும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கலக்கா. எங்க உயிரை படைய வச்சு அவளை நாங்க முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்தணும். ஆனா அவ இப்படி இருப்பான்னு நாங்க நினைச்சே பார்க்கலக்கா. எங்களை மன்னிச்சிருக்கா, மன்னிச்சிரு. அடிப்பாவி, அப்படியே பிளேட்டை திருப்பி அடிக்கிறாளே. அடியே வசந்தி, உன் மாமியார் என்ன நல்லா கதை கட்டிட்டு கிடக்காடி. எல்லாம் காதுல வாங்கிக்க. எம்மாடி மருமவளே, உன்ன மாதிரி மருமவ தேடி எடுத்தா கூட கிடைக்காது. சொக்க தங்கம் நீ சொக்க தங்கம். ஒரு தாயா பிள்ளையா நடத்திருந்தோம். ஆனா இப்படி நடுவுல பூந்து கும்மி அடிச்சுட்டு போயிட்டாளுவளே. நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? வசந்தி, வா வசந்தி, என் கூட பழையபடியா வந்து என் கூட உக்காந்து பேசு, சிரி, சண்டை போடு. எம்மாடி மருமவளே, என் பிள்ளை வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எந்திரிச்சு வாமா. ஏ சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. வசந்தி, ஏடி வசந்தி, அடியை வசந்தி, எங்க போயிட்டா இவ? காலையிலே கறி எடுத்து செய்யடின்னு சொன்னேன். ஆனா ஆளையே காணல. இன்னைக்கு வரட்டும், அவளை ஒரு வழி பண்ணாத விட மாட்டேன். இவளெல்லாம் விட்டு வச்சதே தப்பு. அவங்க ஆத்தா வீட்டுக்கு தேர்த்தி அடிச்சா அதுக்கப்புறம் அவ நம்ம சொல்றத கேப்பா. யார் அது நடுவாசல்ல தூண வச்சது? அப்பா சின்ராசு, வந்துட்டியா? உன்னை எங்கெல்லாம் தேடுவேன், எங்கெல்லாம் ஓடுவேன். வந்துட்டியா? நம்ம மோசம் போயிட்டோம்பா, நம்ம மோசம் போயிட்டோம். தாய் கிழவி, நான் மோசமும் போல கீசமும் போல. என்ன பிரச்சனை தாய் கிழவி? ஏன் வீட்டுல ஒப்பாரி வச்சுட்டு கிடக்க? அங்கிட்டு நீயா போறியா இல்ல என் ஒரே அடியில ஓடி போய் உக்காரியா? டே மௌனே, நான் பெத்த மௌனே, உனக்கா இந்த நிலைமை வரணும்? இங்க வந்து பாரு, உன் பொண்டாட்டி எப்படி கிடக்கான்னு வந்து பாருப்பா. என்னது? அந்த சிரிக்கி இங்கதான் இருக்காளா? இம்மாங்கோர்ல கூட்டுட்டு கிடக்க. அடியே வசந்தி, காதுல என்ன பஞ்சு வச்ச படுத்துட்டு கிடக்க? எந்திரிச்சு வாடி. ஐயோ, வசந்தி அக்கா வீட்டுக்காரன் பைத்தியம் பிடிச்சிருச்சோ? இவர் என்ன இப்படி பேசிட்டு கிடக்காரு? அப்பா கோவப்படாதப்பா, வந்து பாருப்பா. உன் பொண்டாட்டி நீ வந்து பாருவா. தாய் கேள்வி, எடைய வாணி ஃபர்ஸ்ட். என்ன அவ கட்டல்ல போட்டு படுத்துட்டு கிடக்கா? நீ என்னடனா ஒப்பாரி வச்சுட்டு கிடக்க? எடைய வா. இன்னைக்கு அவளை அடிக்க போற அடியில அவங்க ஆத்தா வீட்டுக்கு ஓடுறாளா இல்லையான்னு மட்டும் பாரு. இன்னைக்கு இருக்குது அவளுக்கு. எடைய நீ வா மொத. எப்பா கோவப்படாதப்பா, அவ எந்த நிலைமையில இருக்கான்னு நீ பார்த்த நீ உயிரே விட்டுடுவ. என்னது? அந்த சிறுக்கிக்காக நான் உயிரை விடுவேனா? அவளை காத்தால கறி ஏத்து வைடின்னு நான் சொன்னேன். செஞ்சு வைடி வந்து சாப்பிட்றேன்னா அவ கறியும் செய்யல ஒன்னையும் செய்யல. காலில இருந்து ஆளை காணல. அவளை நான் எப்ப பாப்பேன்னு இருந்தேன் நான். இன்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவு கட்டாத நான் விடவே மாட்டேன். தாய் கேள்வி, நீ இடையில வந்த உனக்கும் முடிவு கட்டிடுவேன். ஓரப்போ. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு மனுஷன் இம்புட்டு நேரம் கத்திட்டு கிடக்காம மூச்சு வரட்ட இவளுக்கு கட்டில மேல தூக்கம் கேக்குது. ஏய் வசந்தி, அடியே ஏந்திரிடி, இல்லைன்னா பாட்டிலால ஒரே அடி மண்டை கிழிஞ்சிடும். எந்திரிடி. எப்பா சின்ராசு, அவ பூ போலப்பா, அவ மேல கீழே கைய வச்சிட போறப்பா. ஏய் தாய் கேள்வி, நீ குடுக்கற செல்லத்துலதான் இவ இந்த அளவுக்கு ஆட்டாடிட்டு கிடக்கா. இம்புட்டு நேரம் கத்திட்டு கிடக்கும். எங்கேயாவது அப்படி இப்படி உசும்புறாள? எப்பா சின்ராசு, நீ எம்புட்டு நேரம் கத்தி நடந்தாலும் சரி, அவ எந்திரிக்க மாட்டா, இனி வரவே மாட்டா. வசதி நம்மளையெல்லாம் விட்டு போயிட்டாப்பா, போயிட்டா. என்னது போயிட்டாளா? எங்கடி போன? அடியே எந்திரிடி, எங்கடி போன? வசந்தி நம்மளையெல்லாம் விட்டு செத்து போயிட்டானே, செத்து போயிட்டா. என்னது? என் பொண்டாட்டி செத்து போயிட்டாளா? ஐயோ வசந்தி, வாட்டி எந்திரிச்சு வாட்டி வசந்தி. யார் யாரு என்னமோ சொல்றாங்க, எந்திரிச்சு வாட்டி. ஐயோ வசந்தி, நான் என்னடி பண்ணேன்? ஏன்டி இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டேன்? நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் வசந்தி. இதுக்கப்புறம் சத்தியமா சொல்றேன், நான் குடி பக்கம் போவே மாட்டேன். நீ மட்டும் இருந்தா போதும். எந்திரிச்சு வாட்டி வசந்தி. ஐயோ ரொம்ப பாவமா அழுவுறாரு குடிகார மனுஷன். எப்படி இருந்த மனுஷன் இவரு இப்படி அழுவாருன்னு நினைச்சு கூட பாக்கலையே. வசந்தி, அவரு திருந்திட்டேன்னு சொல்றாரு. வசந்தி வந்துரு வசந்தி, இதுக்கப்புறம் நீங்க நல்லா இருப்பீவ. அம்மா, என் பொண்டாட்டிக்கு என்னம்மா ஆச்சு? எப்படி ஆச்சு? யாரு இது மாதிரி எல்லாம் பண்ணாங்க? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ வசந்தி, ஏசனாலும் பேசினாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேனே. நீ இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டியே வசந்தி. ஆமா, முக்கோடு போட்ட மண்டைய.
இருக்கும்போது ஒரு அருமை பெருமை கூட தெரியல. அவளை அந்த கொடுமை பண்ணிட்டு கிடந்தேன். இன்னைக்கு என்னடானா ஒப்பாரி வச்சு அழுதுட்டு கிடக்க அழுது. அதுக்கு மேல உன் மாமியா கேள்வி முன்னாடி நடிப்பு. யார மனுஷன் இனிமேலாவது திருந்தி இருந்தா நல்லதுதான். இனிமேல் அழுது என்ன வரப்போகுது? அதான் வசந்தி நம்மளை விட்டு போயிட்டால. ஏம்மா என் பொண்டாட்டி இல்லாத உலகத்துல இதுக்கப்புறம் நான் இருக்கவே மாட்டேன். நான் இன்னைக்கே என் பொண்டாட்டி கூட நானும் போய் சேர்ந்துடுறேன். எப்பா சின்ராசு அது மாதிரிலாம் சொல்லாதப்பா. நீயும் போயிட்டினா எனக்கு யாருப்பா துணையா இருக்காங்க? உன் பொண்டாட்டி தான் இப்படி போயிட்டா. உன்னை விட்டா எனக்கு யாருப்பா? ஏம்மா நான் இது வரைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். என் பொண்டாட்டி சொல்றதை நான் கேட்டதே கிடையாது. ஆனா இனிமேலாவது என் பொண்டாட்டி கூட நான் இருக்கணுமா? நான் நேர்ல தான் இருக்க முடியல. ஆனா நான் செத்துட்டேன்னா சொர்க்கத்திலேயாவது என் பொண்டாட்டி கூட நான் வாழணும்னு நினைக்கிறேன். என்னை விட்டுருமா, என் பொண்டாட்டி கூடயே நான் போறேன். என்னாச்சுன்னா அன்னைக்கு பெத்த மவளே சிம்ரனு வந்து உன் அண்ணிய பாரு, வா எப்படி கிடக்கான்னு பாரு. எப்படி எல்லாம் பாசமா அண்ணிய பாத்துக்கிட்டே ராயா புள்ளையா கடந்தோம். அக்கா தங்கச்சா நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தீங்க. இன்னைக்கு உன் அன்னிக்கு இந்த நிலைமை வந்துடுச்சு. தங்கச்சி உன் அண்ணி நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டா. தங்கச்சி போயிட்டா. இனி உனக்கு அண்ணியும் கிடையாது, இனிமே உனக்கு அண்ணனும் கிடையாது. ஐயோ எப்ப கொடுமா இது. நல்ல நாடக கோஷ்டி பழகுது. ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் பழகுது இந்த குடும்பத்துக்கு. ஒரு பொண்ணை போட்டு அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இப்ப என்னடனா 3 பேரும் ஆசை பாச மழைய பொழிஞ்சு தள்ளுறாங்க. என்ன அழாதண்ணே, அண்ணி நம்ம கூட தானே இருப்பா. என்ன இப்படி ஒரு அண்ணி கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கோன்னு. ஆனா இப்படி நம்ம பாதையில விட்டுட்டு போவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலண்ணே, நினைச்சு கூட பாக்கல. ஐயோ ஐயோ, குடும்பமே சேர்ந்து ஒப்பாரி வைக்குதா இல்ல நாடகம் நடத்துதானே தெரியல. சினிமாவே மிஞ்சிருவாங்க போல. என்ன அண்ணி 2 நாளுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு சவர கமலும் 5 சவர நெக்லஸ் கேட்டாங்கன்னு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போட்டு போறோம்னு சொல்லிட்டு. ஆனா இன்னும் திருப்பி தரவே இல்லைன்னு. அதை வாங்கிட்டு போவதானே நான் இன்னைக்கு வந்தேன். ஆனா அவங்க இந்த மாதிரி நிலைமையில இருப்பாங்க நான் நினைச்சு கூட பாக்கலன்னு, நினைச்சு கூட பாக்கல. அது எல்லாம் நான் திருப்பி கொடுத்துட்றேம்மா, திருப்பி கொடுத்துட்றேன். உன் அண்ணிக்கிட்ட என்னென்னலாம் வாங்கினியோ நான் திருப்பி கொடுத்துட்றேம்மா. ஏன் நாத்து? ஏடி வசந்தி, நாலுபடி வந்துட்டியா? யோ மனுஷா, நீ ஓரமா போயா, உங்க இருக்குது. அடியே நாத்தனாரே, எந்த காலத்துல நீ எனக்கு பவுன் மேல பவுன் கொடுத்திருப்ப? இப்படிதான் என் புருஷனை ஒவ்வொரு பொருளா சொன்னி சொன்னி எடுத்துட்டு போறியோ? யார பத்தி பேய்ன்ற டோப் மாமண்ட, உங்களுக்கு எல்லாம் ஆப்பு வைக்க தாண்டி நான் வந்திருக்கேன். ஐயோ மருமவளியே வந்துட்டியா? அடியே மாமியா கேள்வி, உங்களெல்லாம் வெளுத்து வாங்க தாண்டி வந்திருக்கேன். உங்க வண்டவாழ்த்த தண்டவாழ்த்த எல்லாத்தையும் தெரிய வைக்க தான் வந்திருக்கேன். தாண்டி குள்ள கத்திரிக்க உங்ககிட்ட நான் பவுனா வாங்கின பவுனு நீ தாராளமா எடுத்து குடுத்துற பேரு இந்த வாங்கிக்க. நீ நான் தெரியாம சொல்லிட்டேன்னு மன்னிச்சிருங்க. ஐயோ மருமவளை, என் மவளை அடிக்காத மாவ தாங்க மாட்டா. ஏ மாமிய கேள்வி, அவளை அடிக்கிறத விட உன்னை தாண்டி போட்டு நவுத்தோன்னு இதுக்கெல்லாம் காரணம் நீதான். ஐயோ வேணாமா வேணாம், நீ அடிச்சா என்னால தாங்க முடியாது, வயசான கட்டை. என்னது வேணாமா? வேணான்னா நான் விட்டுருவேனா? அடியே நீ இது வரைக்கும் என்னைக்கு என்ன மகளா நினைச்சிருக்க? மகளா நினைச்சேன், தாயா புள்ளையா இருந்தேன், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்டி. அடி பாவி கிழட்டு குட்டி, என்னை எம்புட்டடி கொடுமை பண்ணி என்னை சாகடிச்ச. உன்னால தாண்டி நான் இன்னைக்கு இந்த நிலைமையில கிடக்க. இன்னைக்கு நீ வாங்க போற குத்துல மொபைல நீ இனிமே ஜென்மத்துக்கு எந்திரிக்க முடியாது. ஐயோ சின்ராசு, என்ன காப்பாத்துடா. அடே பாவி மனுஷா, உனக்கு தாண்டா இருக்கு. என்னை இது வரைக்கும் ஒரு பொண்டாட்டியே நடத்திருக்கியா? உன் அம்மா பேச்சு தங்கச்சி பேச்சையும் காட்டு, இல்லாத ஆட்டம் இல்லாத சேட்டெல்லாம் ஆடி என்னை அவ்வளோ கொடுமைப்படுத்துனீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட தானே வந்திருக்கேன். இனிமேலும் உங்களை நான் சும்மாவே விடக்கூடாது. ஏடி வசந்தி, நீ அடி இப்படி பேசுற? அடியே நான் திருந்திட்டேன்டி பாட்டி. இனிமே சும்மா இனிமே என்கிட்ட இல்லாத சேட்டை வச்சுக்கினீங்க, உங்களுக்கு இதுதான் கிடைக்கும் சொல்லிவிட்டேன். வசந்தியா கொக்கா, நாம போட்ட பிளானு சக்சஸ் ஆயிடுச்சு சின்ன பொண்ணே, சக்சஸ் ஆயிடுச்சு. அப்படியே தெரிச்சு ஓடிட்டாடுல்ல. ஹாய் மக்களே, நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பின் பண்ணிருக்கேன், மறக்காம அதையும் பார்த்துட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த கண்டென்ட் என்ன போடலான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த ஸ்டோரியை யார் யாரெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்களோ அவங்களுக்காக ஒரு கேள்வி. ஆவாரம் பூவை எதுக்காக பயன்படுத்தலாம் அண்ட் யார் யாரெல்லாம் சாப்பிடலாம்? உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படியே சின்ன பொண்ணு ட்வின் சேனல்